வெல்கம் டு அவர் சேனல் Pattu'sGalattaKitchen. நம்மளோட சேனலில் நிறைய யூனிக்கான ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய யூனிக்கான ரெசிபிஸ் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க. வாங்க நம்ம கலாட்டாவை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் நண்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி இந்த மாதிரி சின்ன நண்டாக எடுத்திருக்கேன். நீங்கள் பெருசும் எடுத்துக்கலாம், அது உங்களோட இஷ்டம்தான். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க இப்போ நம்ம நண்டு குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, கூடவே 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். 2 நிமிஷத்துக்கு வதக்கிடலாம். 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போது அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. கலந்து விட்டதுக்கப்புறமா 2 பெரிய தக்காளியை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி வச்சுருங்க. இப்போ இதை மூடிடலாம். தண்ணி சேர்த்துட்டா அடி பிடிக்காமல் இருக்கும். இது கொஞ்சம் நேரம் அப்படியே வெந்து வரட்டும். இப்போ 2 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், தக்காளி நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. நம்ம வதக்கி வச்சதெல்லாம் நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக தேங்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதை நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு. இப்போ இதை எடுத்து ஓரமாக வச்சுருங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு சேர்த்துடலாம். பேஸ்ட்டை சேர்த்துட்டு அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே குழம்புக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம். நம்ம தேங்காய் அரைச்சி வச்சோம்ல, அதே மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச நண்டு அதையும் இதில் சேர்த்துடலாம். நண்டு எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு லிட்டு போட்டு மூடிடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டை போட்டு மூடிடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இது கொதித்து வரத்துக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். அப்போ தான் நண்டு நல்லா வெந்து வரும். இது அப்படியே கொதிச்சிட்ருக்கட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. குழம்பு நல்லா கொதித்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இதில் கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க.
கலந்து விட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட அட்டகாசமான நண்டு குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நாளைக்கு ஒரு புதிய வீடியோவோட மீண்டும் சந்திக்கலாம். பாய்.